இந்த வீடியோவில் ரெவிட் எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டோகேட் 3D ரோயிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ரெவிட் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெவிட் வந்து எப்படி இன்ஸ்டால் செய்வது என்பது பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் ரெவிட் டவுன்லோட் சர்ச் பண்ணுவோமாக இருந்தால் கூகுள் குரோமில் போய் ரெவிட் டவுன்லோட் சர்ச் பண்ணி அதில் வர இந்த முதலாவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாங்கள் ரெவிட்டை வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 1 இயருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் தரப்பட்ட டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல்ன்றதை வந்து கிளிக் பண்ணி ரெவிட்டை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து இதில் வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். தொடர்ந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எங்கள் ஒரு இமெயில் ஐடியை பயன்படுத்தி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து எடுகேஷன்ன்றதை வந்து கிளிக் பண்ணி இதில் எடுகேஷன்ன்றதை கிளிக் பண்ணி தொடர்ந்து எடுகேஷன் கம்யூனிட்டின்றதை வந்து இதில் கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் ரெவிட்ன்றதை கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து இதில் வந்து எடியூகேஷனல் ரோலை வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் க்ரியேட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து தொடர்ந்து லாஸ்ட் நேம் கொடுக்குற தொடர்ந்து இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு தொடர்ந்து இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு தொடர்ந்து பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு தொடர்ந்து அதில் இருக்கிற ஐ அக்ரி அந்த அதை வந்து செக் பாக்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு தொடர்ந்து க்ரியேட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து இதில் வந்து இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் வந்து சைன்இன் பண்ணுவோம். இமெயிலை பயன்படுத்தி இதில் சைன்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் அதில் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் டன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து இப்போ எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு தொடர்ந்து நாங்கள் பண்ணி அதில் வர தொடர்ந்து நாங்கள் ரிவெட் டவுன்லோட் சர்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதில் வர முதலாவது லிங்கை கிளிக் பண்ணி இதில் டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் எடுகேஷன்ன்றதை கிளிக் பண்ணி எடுகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் வந்து ரெவிட் டவுன்லோட் பண்ணுறது 3ஆவதாக இருக்கிற ரெவிட்டை அதை வந்து கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து தொடர்ந்து எடுகேஷனல் ரோலையும் கொடுத்து தொடர்ந்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு தொடர்ந்து எடுகேஷனல் ஸ்கூல் அட்ரஸ் கொடுக்கணும். ஸ்கூல் அட்ரஸ் கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். தொடர்ந்து அட்ரஸ் கொடுத்து தொடர்ந்து போஸ்டல் கோட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷனில் எடுகேஷனல் டைப்பை கொடுத்துட்டு தொடர்ந்து எடுகேஷனல் படித்த இடம் எடுகேஷனல் எங்கே படித்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து அதோட லிங்குகளையும் வந்து கொண்டு இப்போ எங்கே படித்ததோ அந்த வெப்சைட் அந்த படித்த இடத்தின் வெப்சைட்டின் லிங்கை வந்து கொண்டு கொடுக்கணும். தொடர்ந்து என்ரோல்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் டேட் வந்து செலக்ட் பண்ணணும். தொடர்ந்து என்ரோல்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து கன்ஃபார்ம் அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து இதில் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் அங்கே படித்ததை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி அங்கே தேவையான ஐடியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு லெட்டரோ ஏதாவது ஒன்று இதில் வந்து அங்கே படித்ததுன்றதை உறுதிப்படுத்துகிற உங்களோட நேம் உள்ள மாதிரியோ அந்த லெட்டரில் நேம் உள்ள மாதிரியோ இல்லாட்டி ஐசி அங்கே படித்த அதோட ஐசியில் வந்து உங்களோட நேம் உள்ள மாதிரியோ அதில் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இல்லாட்டி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இமேஜ் ஃபார்மேட்லேயோ இல்லாட்டி பிடிஎஃப் ஆகோ இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இதை வந்து ஆட்டோகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் உண்டு. சக்ஸஸ் எடுகேஷனல் ஆக்சஸ் வந்து அக்செப்ட் ஆகிய ஒரு மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். தொடர்ந்து இதில் வந்து இருக்கிற கெட் ப்ராடக்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து போய் நாங்கள் அதில் வந்து ரெவிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து இதில்
கேட் ஆட்டோ கேட் இதில் வந்து இதில் நாங்கள் ரெவிட்டை செலக்ட் பண்ணி திருப்பி நாங்கள் ரெவிட்டை வந்து செலக்ட் பண்ணி தொடர்ந்து இப்படி ரெவிட்டை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ரெவிட் வந்து எதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி அதோட வேர்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ரெவிட்டை வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து டவுன்லோடான ஃபைலை 2 தடவை கிளிக் பண்ணி எங்களோட பிசிக்கு வந்து அந்த டவுன்லோடான ஃபைலை வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து டவுன்லோடான ஃபைலை வந்து 2 தடவை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோமாக இருந்தால் டவுன்லோடான ஃபைலை வந்து 2 தடவை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களோட பிசியில் வந்து ரெவிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து எங்களோட பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணினமாக இருந்தால் தொடர்ந்து இதில் இருக்கிற ரீஸ்டார்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து இன்ஸ்டால் பண்ணுற இதில் இன்ஸ்டால் பண்ணுற பாத்தை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லாட்டி வந்து க்ரியேட் இதில் வந்து இன்ஸ்டால் அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் இந்த ரெவிட் 2024 அதை வந்து ரெவிட்டை வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்களோட எந்த இமெயிலை பயன்படுத்தி இங்கே ரெவிட் வெப்சைட்டில் வந்து சைன்இன் பண்ணினாங்களோ அந்த இமெயிலை பயன்படுத்தி சைன்இன் பண்ணினமாக இருந்தால் நாங்கள் ரெவிட்டை வந்து எங்களோட பிசியில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் சைன்இனை கொடுத்து எங்களோட இமெயில் எந்த இமெயிலை பயன்படுத்தி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணினதோ அதே இமெயிலால் நாங்கள் நெக்ஸ்ட் அந்த பட்டனை இமெயிலை கொடுத்து சைன்இன் பண்ணணும். தொடர்ந்து அதே இமெயிலால் சைன்இன் பண்ணிவிட்டு தொடர்ந்து கோட்டு ப்ராடக்ட்னது வந்து கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களோட பிசியில் வந்து ரெவிட்டை இன்ஸ்டால் பண்ணி இப்படி யூஸ் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.